ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜியோட ஸ்போர்ட்ஸ் கார்னர் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் நடந்த மகளிர் உலகக்கோப்பையை இந்தியன் டீம் வந்து எப்படி வின் பண்ணாங்களோ அதற்கப்புறமா அதாவது மகளிர் அப்படிங்கிற கிரிக்கெட்டுங்கிறதுக்கு மேலே இருக்கிற ஈர்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. இந்தியா லெவலில் மட்டும் இல்லாமல் உலக அளவிலையும் இந்த அளவுக்கான ஒரு மகளிர் கிரிக்கெட் மேலே எதிர்பார்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்தியாவில் நடைபெற்று வர கடந்த ஒரு 3 வருஷமாக நடந்துட்டு வர WPL அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய அப்டேட்டோடு வந்திருக்கோம். அது ஏலம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அது என்ன ஏதுங்கிறத நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். அது மகளிர் உலகக்கோப்பை, அதாவது மகளிர் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த WPLங்கிறது வந்து நம்மளை ஒரு நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து BCCI தரப்பில் இருந்தும் நிறைய விஷயங்கள், எப்படி IPLக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரியே WPLக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது WPLை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷமாக நடந்துட்டு வருது. இதை முதல் வருஷம் மும்பை அணியும், 2வது வருஷம் வந்து RCB வின் பண்ணியிருந்தாங்க. அந்த RCB வின் பண்ண வருஷம் தான் கப் இந்த வருஷமாக தான் அடிப்பாங்களா அப்படின்னு மென்ஸ் டீமையுமே கேள்வி கேட்க வச்சாங்க. அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது முறை நடந்த போட்டியில் வந்து 2வது முறையாக வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை திரும்பவும் அடிச்சிருந்தாங்க. அதனால வந்து இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. 4வது வருஷம் நடக்க போகுதுங்கிறதுனால ஒரு மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. இப்போது அந்த டெல்லியில் நடக்க போகுது. அதை பற்றிய ஒரு ஃபுல் டீட்டெயிலோட சோசன்ட்ட போகலாம். சோசன், நேற்று வந்து பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் அண்ட் ரிட்டைன் அந்த லிஸ்ட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சு, ஒவ்வொரு டீம்கிட்டையும் எவ்வளோ அமௌண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்குள்ளே எத்தனை ரிட்டன்ஷன் ரிலீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு RTM கார்டு நம்ம வந்து ஆக்ஷன் ரூல்ஸ் கொஞ்சம் ஒரு வாட்டி ரீகாப் பண்ணிடுவோம். ஆனால் அப்போ தான் வந்து மக்களுக்கு இன்னும் அதோட இது ஈஸியாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். பார்த்திங்கன்னா வழக்கம் போல் IPL மாதிரி தாங்க WPLலையும் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஆக்ஷன் நடக்குது. பார்த்திங்கன்னா மெகா ஆக்ஷனுங்கிறது ஒட்டுமொத்தமாக டீமை கலைச்சி ஒரு புது கோரை வந்து உருவாக்குறதுக்கு தான் நடத்தப்படுறது. அது எல்லா டீமுக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கப்படணும் அப்படிங்காக தான் இந்த மெகா ஆக்ஷனோட ரூல்ஸு. அப்படி பார்த்திங்கன்னா இந்த மெகா ஆக்ஷனுக்கு ஒவ்வொரு டீமுக்கும் வந்து 15 கோடி கொடுக்குறாங்கங்க. 15 கோடி தான் பர்ஸ் அமௌண்ட்டு. இந்த 15 கோடியில் நீங்கள் வந்து ஒரு 5 பிளேயர்களை ரீட்டைன் பண்ணிக்கலாம். அதுதான் ரூல்ஸு. அந்த 5 பிளேயரில் உங்களுக்கு மேக்ஸிமம் வேணும்னா 3 கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம், 2 அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 இப்போ யார் சொல்லணும்னா ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே எடுக்கணும்னு கிடையாது. இந்த 3 மேக்ஸிமைஸாக இப்படி தான் எடுக்க முடியும். அந்த டீமுக்கு எப்படி தேவையோ அதை அவங்க எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஸ்லாபும் இருக்குது, ரிட்டன்ஷன் ஸ்லாபும் இருக்குது. ஹையஸ்ட் அமௌண்ட்டாக ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா மென்ஸில் வந்து 18 கோடியில் வந்து ரிட்டன்ஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து 3.5 கோடி, அதுக்கப்புறம் ஒரு 2.25 கோடி, 1.25 கோடி, அப்புறம் 1 கோடி, அதுக்கப்புறம் ஒரு 50 லட்சம் அப்படின்ட்டு ஒரு 5 ஸ்லாபாக வந்து இந்த இது இருக்குது. இந்த ஸ்லாப் படியும் பண்ணியிருக்காங்க, ஸ்லாப் இல்லாமையும் சில டீம் வந்து இது பண்ணியிருக்காங்க. வர டெல்லியில் வர நவம்பர் 27ஆம் தேதி இந்த மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. அதையொட்டி தான் வந்து நேற்று வந்து இந்த ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ரிலீஸ் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபஸ்ட் டைம் இன்னும் உமன்ஸ் மெகா ஆக்ஷனில் RTMஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. RTM ஆப்ஷன்ஸும் அப்படின்னா நீங்கள் எத்தனை ரிட்டன்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ப வருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை வந்து 5 ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 ரிட்டன்ஷன்ஸும் பண்ணிட்டனால அவங்களுக்கு RTMே கிடையாதுங்க. அதே நேரத்தில் யூபி வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிட்டன்ஷன் மட்டும் தான் பண்ணாங்க. மீது 4 இது வேக்கட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு 4 RTMும் இருக்குங்க. இதுதான் ஒரு இது. நம்ம பார்ப்போம் யாருக்கிட்ட எவ்வளோ இருக்குது என்ன அப்படிங்கிறத இப்போ முதலேருந்து பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு டீமாக சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா டிஃபெண்டிங் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுர் அவங்கள தான் வந்து கேப்டனாக செயல்பட்டாங்க. அவங்கள ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஹோலி மேத்யூஸ், அமன்ஜித் கவுர், கமிலினி அவங்க வந்து தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை. அவங்கள வந்து அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டில் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாஸ்குகார் பிராண்ட் அவங்களையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பிளேயர்களை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இவங்ககிட்ட இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சோசன். கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் 5 பேர் இல்லை, ஹர்மன்பிரீத் தான் ஹையஸ்ட்டு 3.5 crores, நாஸ்குகார் பிராண்ட் வந்து 2.5 crores, ஹேலி மேத்யூஸ் வந்து 1.75 crores, அண்ட் அமன்ஜோத் 1 crore, கமலினி 50 crore. நீங்கள் சொன்ன மாதிரி தான். இதில் என்ன அப்படின்னா அவங்க ஒரு அதிக அமௌண்ட்டே இதில் போட்டுட்டாங்க அப்படின்னால அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து 5.75 crores தான் இருக்குது. அதே மாதிரி அவங்ககிட்ட RTM இல்லைங்க. ஒரு இம்பார்ட்டண்டான நிறைய பிளேயர்ஸை இவங்க விட்டுட்டாங்க. அதை நம்ம சொல்லி ஆகணும். அமேலியா கேர் அவங்க வந்து விட்டுருக்காங்க. ஒரு 5 ரிட்டன்ஷன்ஸ் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறனால அமேலியா கேரை விட்டுருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் சத்யமூர்த்தி கீர்த்தனா நமக்கு தெரியும், தமிழ்நாடு பிளேயர், அவங்களையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஆக்ஷனுக்குள்ளே வராங்க. அதே மாதிரி சஜீவன் சஜானா, யஸ்திகா வட்டியா, ஷப்னம் இஸ்மாயில், அப்புறம் நாடின் கிளார்க், இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான பிளேயர்ஸ். இவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் இதில் சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இவங்க 5 பிளேயர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 14 பிளேயர் கம்பல்சரியாக எடுத்து ஆகணும். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்குது. 5 கோடி 5.75 கோடிக்குள்ளே இன்னொரு 14 பிளேயரை வந்து மும்பை வந்து எடுத்து ஆகணும். அதுதான் இப்போ அவங்களுக்கு இருக்கிற பெரிய சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. மேக்ஸிமம் 25, மினிமம் நீங்கள் 19வது ஒரு டீமை வச்சு கட்டமைக்கணும். அதுக்கு கண்டிப்பாக உமன்ஸ் கிரிக்கெட்டில் இவங்களுக்கு தெரியும், இவங்க வந்து ஒரு பெரிய கோரை செட் பண்ணிட்டாங்க. இவர் ஹர்மன் பிரீத்தும் சரி, பவுலிங்க்கும் ஆள் இருக்குது, பேட்டிங்க்கும் உங்களுக்கு அதுக்கு ஆல்ரவுண்டரும் எடுத்துட்டாங்க. கமால் மாதிரி ஒரு யங் பிளேயரும் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஓரளவுக்கு கோர் செட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இவங்க ஆக்ஷனில் ஒரு பெரிய நல்ல இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டீம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்களை வந்து பேசும்போது ஃபஸ்ட்டு ஜெமிமா அவங்கள வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, ஷஃபாலி வர்மா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, அனபல் சதர்லாண்ட் அவங்கள ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மாரிசன் கேப் அவங்களையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நிக்கி பிரசாந்த் அன்கேப்டு பிளேயராக அவங்கள ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சோசன் இவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது, யார் யார் முக்கியமான பேர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க? இது பார்த்திங்கன்னா டெல்லி வந்து இந்த 5 டீம், மொத்தம் 5 டீம் இருக்குது WPLல. டெல்லி ரொம்ப மோஸ்ட் கன்சிஸ்டண்ட்டான ஒரு டீம். ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு 3 சீசன்லேயும் ஃபைனல் வந்திருக்காங்க. ஃபைனல் வந்து தோற்று போயிருக்காங்க, பட் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபைனல் வந்திருக்காங்க. ஆனால் அந்த 3 சீசனும் ஃபைனல் வர வச்ச மெக்லானிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங்னே சொல்லலாங்க. டெல்லி வந்து அவங்களோட கேப்டனையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன், பட் அவங்க கப்பு வின் பண்ணாட்டியும் ஒரு வயது காரணமாக மெக்லானிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஜெமிமாவையும் ஷஃபாலியையும் 2.2 crores எடுத்திருக்காங்க. அனபல் சதர்லாண்ட் அண்ட் மாரிசன் கேப்பையும் 2.2 crores எடுத்திருக்காங்க. நிக்கி பிரசாத்தை 50 lakhsக்கு பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்லாப் படி எடுக்கலைங்க. இதன் மூலமாக இவங்களும் 5 பேரை எடுத்ததுனால இவங்களுக்கு RTM கிடையாது. இவங்களோட கையிருப்பு தொகையும், அதாவது பர்ஸில் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.7 crores தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் இவங்களுக்கு ஒரு 5 lakhs தான் கம்மி, அந்தளவுக்கு இருக்காங்க. இவங்களும் ஒரு நல்ல ஒரு கோரை செட் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்லானிங் சொன்னேன், அவங்க வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு கேப்டன். அவங்கள எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, யாரை கேப்டனாக போட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. ஜெமிமாக்கு கேப்டன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பேசப்படுதுங்க. அது மாதிரி ஸ்னேகா தீப்தி இவங்களை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அருந்ததி ரெட்டி இந்தியன் டீமில் ஒரு நல்ல பிளேயர், அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. மின்னுமணி, ஸ்ரீசரணி, ஸ்ரீகா பாண்டே, அப்புறம் ராதா யாதவ், இவங்க எல்லாமே ஒரு முக்கியமான பிளேயர்ஸ். இவங்க எல்லாத்தையுமே வந்து டெல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாப்போம் பவுலிங் யூனிட்டை இவங்க எப்படி அமைச்சு எப்படி வந்து டெல்லியை வந்து இது வர போகிறாங்க. ஏன்னா பேட்டிங் வந்து ஷஃபாலி வர்மா, ஜெமிமா, அனபல் சதரானும் மனிஷன் கேப்போ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். எப்படி ஒரு பவுலிங் வந்து இந்த ஆக்ஷனில் இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. ஓகே, நம்ம பேசிட்டோம் டெல்லியை பற்றி. அதற்கப்புறமா பேசணும் அப்படிங்கும்போது இவங்களுக்கும் அதே 14 பிளேயர் தான் தேவைப்படுறாங்க. ஏன்னா ஒரு 19 ஓவர்ஸ் கார்டு அப்படிங்கும்போது ஒரு 5.75 கோடியில் 14 பிளேயரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும். கண்டிப்பாக எடுத்து ஆகணும். அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக்ஷன் அன்னைக்கு. அடுத்து வந்து உங்களோட ஃபேவரட் டீமுக்கு போயிடலாம். மென்ஸ்லேயும் சரி உமன்ஸ்லேயும் சரி உங்களோட ஃபேவரட் டீம் கண்டிப்பாக RCB, அதான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அவங்க தான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா, எலிஸ்பெரி, ரிச்சா கோஷ் அண்ட் ஸ்ரேயங்கா பாட்டில். எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ணது வந்து பயங்கரமான ரீடென்ஷன். ஏன்னா ஸ்ரேயங்கா பாட்டில், அதாவது நீங்கள் வந்து மிச்சம் 3 பேரை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அவங்கள ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் ஆனால் ஸ்ரேயங்கா பாட்டில் போன டோர்னமெண்ட்டில் இவங்களுக்காக நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அந்த பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெரிய பில்லராக இருந்தாங்க RCBக்கு. ஸோ அதனால் அவங்கள வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ஸ்மிருதி இவங்க தான் ஹையஸ்ட். பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேர் ஹையஸ்ட். அதில் ஸ்மிருதி ஒன் ஆஃப் த பிளேயரு 3.5 crores தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. எலிஸ்பெரி 2.75 crores, ரிச்சா கோஷ் 2 crores, ஸ்ரேங்கா பாட்டில் 60 lakhsக்கும் அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இல்லை ஸ்ரேங்கா பாட்டில் நீங்கள் சொன்னீங்க போன வாட்டி ஆக்சுவலாக அவங்களுக்கு இன்ஜுரி, அது நம்ம கப் அடித்த இதில் வந்து RCB கண்டிப்பாக இதுலேயுமே நல்லா பண்ணி. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். போன வருஷம் இன்ஜுரி ஆனதுனால தான் RCB வந்து போன வாட்டி ஜெயிக்க முடியல. கண்டிப்பாக இந்த வாட்டி வரதுனால கப்பு மறுபடியும் மீசாலா கப் நமக்கு தான்.
அப்படி சொல்லும் போது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளேயர்ஸ் யாரெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது ரேணுகா சிங்கை விட்டுட்டாங்கங்க. அதாவது போன 2 சீசனாகவே அவங்க ஆர்சிபிக்கு ஒரு நல்ல பவுலர், ஓப்பனிங் பவுலராகவும் டெத்துலேயும் நல்லா போட்டுட்டு இருந்தார் ரேணுகா சிங்கை வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேனி வியாட் ஹாட்ஜ் அவங்க ஒரு முக்கியமான பிளேயர், அவங்கள விட்டுருக்கோம். ஸ்னேரானா அவங்கள விட்டுருக்கோம். ஸ்னேரானா வந்து இந்த வாட்டி இந்தியன் டீம்லேயும் கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டாகவே இருந்தாங்க, அவங்களையும் இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிம் கராத் அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான பிளேயராக அவங்கள பார்க்கலாம். அப்புறம் ஏக்தா பிஸ்ட் அவங்களையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு கோரை செட் பண்ணி ஒரு இன்னும் ஒரு அடுத்தடுத்த பிளேயர்ஸ் இல்லை அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸை நாங்கள் எடுக்கணுங்கிறதுல வந்து ஆர்சிபி கொஞ்சம் இதாக இருக்காங்க. இப்போதைக்கு அவங்ககிட்ட 6.15 crores இருக்குங்க. அதாவது இப்போ பார்த்துட்டு வந்த அணியில் இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படின்னா இவங்க 4 பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்டிஎம் இவங்களுக்கு இருக்குங்க. அதனால் அவங்க கண்டிப்பாக இதில் ரேணுகா சிங்கை எனக்கு எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த இது அவங்களுக்கு தான் போடுவாங்க, இல்லை ஸ்னேரானாக்கு போடலாம். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். 6.15 ஒரு 20 பேர்கிட்ட எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 15 பேர்கிட்ட எடுக்கணும். பட் ஓகே, அது நல்ல ஒரு இதில் எடுத்துருவாங்க. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஒரு பிளே ஆஃப் வர வரைக்கும் இவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குங்க. 15 பிளேயர் எடுக்கணும். நல்ல அதாவது ரீடென்ஷனுமே நல்லா வச்சுருக்காங்க. ஏன்னா பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி நல்ல ஒரு ரீடென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது சொன்ன மாதிரி ஆர்டிஎம் வந்து ரேணுகா சிங் தாக்கூருக்கு தான் வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக அதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பேச போகிற அணி வந்து குஜராத் ஜெயண்ட்ஸ். இவங்கள பற்றி பேசணும் அப்படின்னா 2 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணாங்க. ஆனால் அதுவும் சாதாரண பிளேயரில் ஆஷ் கார்ட்னர் அண்ட் பெத்முனி, இவங்க 2 பேருமே ஒரு நல்ல பிளேயர்ஸ். எவ்வளோ வச்சுருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள். பார்க்கிங்க அப்படின்னா இவங்களுக்கு யாரை விட யாரை பிடிக்கிறதுனே தெரியல. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான இருந்திருக்கு. லாரா ஓல்வர்ட்டே விழ வேண்டிய கட்டாயத்துக்கு இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அதான் WPL ரூல்ஸ் படி 2 ஃபாரினர்ஸை மட்டும் தான் நீங்கள் வந்து தக்க வைக்க முடியும். அப்படிங்கிறதுனால அவங்க ஆஷ் கார்னரையும் பெத்மூனியவும் அவங்க ஆஷ் கார்னர் 3.5 crores பெத்மூனியை வந்து 2.4 crores வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா லாரா ஓல்வர்ட்டையும் போப் லீச்ஃபீல்டையும் வந்து அவங்க வந்து இது பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தெரியும் கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய போட்டியே இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு போவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு பிளேயர் தயாளன் ஹேமலதாவுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்களையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனில் அவங்க இன்னும் பெரிய அமௌண்ட்டுக்கு போகலாம். ஹர்லீன் தியோல், அதாவது ஒரு இந்தியாவோட ஒரு ஸ்டார் பிளேயர், அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹர்லீன் தியோல் ரிலீஸ் பண்ணது பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கு பல பேருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேக்னா சிங், ஷப்னம் ஷகீல் இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான பிளேயர். பிரியா மிஸ்ரா, அப்புறம் டின்ட்ரா டாட்டின் அவங்க, டேனியல் கிப்சன், அப்புறம் பிராஷிகா நாயக் இவங்க எல்லாத்தையுமே ஒரு முக்கியமான பிளேயராக இருக்க தனுஜா கன்வர் இவங்க எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் 2 பிளேயரை மட்டும்தான் ரீட்டைன் பண்ணி இன்னும் 17 பேர் அவங்க வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எடுத்தாவது ஆகணும். இப்போதைக்கு அவங்க கையில் 9 கோடி இருக்குது. ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டில் தான் இருக்காங்க. ஆர்டிஎம்மும் 3 வச்சுருக்காங்க. இந்த 3 யார்கிட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுல பெரிய கன்ஃபியூஷன்லாம் இருக்க போகுது. லாரா உட்வர்டுக்கும் லிச்ஃபீல்டுக்கும் கண்டிப்பாக போயிடுவாங்க. அந்த மீதி இருக்க 1 தான் யாருக்கு போவாங்க. தியோலுக்கு போவாங்களா? ஏன் ரிலீஸ் பண்ணாங்க? தியோலையே வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கலாம் இந்த அமௌண்ட்டுக்கு. ஆனால் ஒரு வேளை ஏன் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி அவங்க வந்து வெளியே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 9 கோடி 3 ஆர்டிஎம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இதுதான். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது யூபி வாரியர்ஸ். இவங்க வந்து ஒரே ஒரு பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று கண்ணு ஸ்வேதா சக்ராவத் அவங்கள தான் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 லட்சத்துக்கு தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள் எப்படி இருக்குது? அதான் ஆக்சுவலாக கொஞ்சம் மோசமாகவே விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்படின்னால நான் டோட்டலாக கழிச்சு போட்டுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரே ஒரு அன்கேப்டு பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, ஸ்வேதா சக்ராவத்தை 50 lakhsக்கு. ரிலீஸ் பண்ண அவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரண் நவ்கிரே அவங்கள ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அலிசா ஹீலி அவங்க கேப்டன். ஆக்சுவலாக சொல்ல போனோம் நம்ம எப்படி லெக்மேன் சொல்லிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் டெல்லியில் இவங்க வந்து குஜராத்தோட கேப்டனாக கடந்த 3 சீசனில் இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவோட கரண்ட் கேப்டன் அவங்க தான். அவங்களையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அலெக்சா ஹீலி ஆக்ஷனுக்கு வரப்போகிறாங்க மக்களே. டெல்லி அவங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லி அவங்களுக்கு போய் கேப்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் அலிசா ஹீலியை வந்து பெரிய தொகைக்கு போவார். அப்படிங்கிறதுனால முதல்ல இருக்கிற 2 டீம்ஸ் அதாவது இவங்க எடுக்க முடியாது. ஆர்சிபியும் மும்பையும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரோல் தேவைப்படாது. தீப்தி சர்மா அதான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். அதாவது ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப்போட பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கின
தீப்தி சர்மாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. யூபி வாரியர்ஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூபி வாரியர்ஸ் பெரிய ஷாக்கிங்காக நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பூனம் கிம்னர், ஷோஃபி எக்லஸ்தான் அவங்களும் இந்த வாட்டி ஆக்ஷனுக்குள்ளே வராங்க. யார் எடுக்க போகிறாங்க பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்புறம் தக்ஷியா மெஹ்ராத், உமா சேத்ரி, அஞ்சலி சர்வானி, ராஜேஸ்வரி கெய்க்வாட், அப்புறம் கிராந்தி கவுட் அவங்களையும் சொல்லி ஆகணும். இந்தியாவோட ஒரு வேகப்பந்து வீச்சாளர், ஒரு நல்ல ஒரு பேஸில் போடக்கூடியவர். அவரையும் அவங்க கழட்டி விட்டுருக்காங்க. யார் வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுக்கு மொத்தம் 15 கோடி தான் வந்து பர்ஸ் அமௌண்ட்டே. அதில் 14.5 கோடி வச்சுருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 18 பிளேயர்ஸாவது மினிமம் எடுத்தாகணும். மேக்ஸிமம் அவங்க 25 வரை எடுக்கலாம். இவங்களுக்கு 4 ஆர்டிஎம் இருக்குது. இந்த 4 ஆர்டிஎம் நம்ம இது பெருசாக வந்து அலிசா ஹிலி மேலே போடலாம். அவங்க வந்து 3.5 கோர்ஸ்க்கு அலெக்சா ஹிலியை வந்து ரீட்டைன் பண்ண வேண்டாம், ஆக்ஷன் போனால் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரலாங்கிற கூட பண்ணியிருக்கலாம். பட் அது எனக்கு தெரிஞ்சு அலெக்சா ஹிலி அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். அது ஒரு தப்பாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, ப்ரைஸ் அமௌண்ட் ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஏறும். ஆர்டிஎம் நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணாலும் ஒரு ஆப்போனன்ட் வந்து ஏன்னா பிட்டு போடுவாங்க கண்டிப்பாக. இவங்களுக்கு டஃப் கொடுக்கறது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து குஜராத் ஜெயின்ஸ் அவங்க கிட்ட மட்டும்தான் 9 கோடி இருக்குது. அவங்க மட்டும்தான் போடுற டஃப் வந்து இருக்கும். மித்தபடி இவங்க வந்து சோலோவாக தூக்கிட்டு வந்துடுவாங்க. அதுதான் அலிசா ஹிலிக்கு பெரிய அமௌண்ட் வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 5 இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க அலெக்சா ஹேலி அண்ட் மெக்லானிங் இவங்க எல்லாமே எவ்வளோ ஒரு அமௌண்ட்டுக்கு போக போகிறாங்க அப்படின்ட்டு. நம்ம அதுவும் லாரா வால்டர்ட்டையும் போப் லிச்ஃபீல்ட்லேயும் வந்து ஈஸியாக ஒன்றும் கொடுத்துட மாட்டாங்க குஜராத்துக்கு மற்ற டீம்ஸு. சொல்லப்போனால் யூபி வாரியர்ஸ் கூட அவங்களுக்கு ஃபுல் ஃபோர்ஸாக போய் கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த வாட்டி உமன்ஸ் மெகா ஆக்ஷனும் கூட ஒரு அனல் பறக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இருக்க சந்தேகம் ஈக்குவலாக கண்டிப்பாக இந்த உமன்ஸ் ஆக்ஷன் இருக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது அப்படி தான் சொல்லும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் எல்லாருமே பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ். இந்த உலகக்கோப்பையில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ். இப்போது தீப்தி சர்மா சொன்னோம், அவங்க தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் மட்டும் இல்லாமல் அதிக விக்கெட் டேக்கருங்க. அதாவது அதிக விக்கெட் எடுத்த இந்த டோர்னமெண்ட்லேயே அதிக விக்கெட் எடுத்த பிளேயர் அப்படின்னா அது தீப்தி சர்மா தான். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸ்ரீசரணி இவங்களாம் யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு பெரிய வார் இருக்கும். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இப்போ இந்தியன் டீமில் விளாண்டுட்டு நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்டார்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போக போகிறாங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த 2 பெரிய ஓவர்சீஸ் லெஜண்ட்ஸும் எவ்வளோ போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த WPL மெகா ஆக்ஷனோட ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்க போகுது. வர நவம்பர் 27 அதுக்கு வந்து எல்லா விடையும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பலாங்க. தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த பல அப்டேட்டோட நாங்கள் வந்து திரும்ப சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் அனுமந்த் மற்றும் சுதர்ஷன். தேங்க்யூ.